ரவி அழாதடா, அழாதடா, அழாதம்மா, அழாத ரவி, அழாதடா. ஏண்டா என் உயிரை வாங்குற? கெடுத்தது போறாதுன்னு ஒன்னை வேற கெடுத்து வச்சிருக்கான். வாய மூடு ரவி. அவனோட அழுகையை தான் கொஞ்சம் நிறுத்த. அண்ணி, ரவிக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏன் 4 நாள் அவனை தொடக்கூட இல்ல? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தை எப்பவும் தாய்கிட்ட இருக்கிறதே நல்லது. என்ன நீ அப்படி சொல்ற? அவள் ரவியை பெற்றவளை தவிர நீதானே அவனுக்கு தாய். இப்படியே சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்தாத வாசு. ரவியை கவனிக்க பிரபாவுக்கு தெரியும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. சரி, உன்னுடைய இஷ்டப்படி செய். நான் காலேஜுக்கு போறேன். அண்ணி, நீ இன்னும் குழந்தை எடுத்துக்கலையா? நீ ஏன் எடுத்துக்க போற? நீதான் மனசை கல்லாக்கிட்டு இருக்கிய. அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். ரவிக்கு உடம்பு அனலா கொதிக்குது, போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டரா? எதற்காக? உன் குழந்தையை குணப்படுத்துவதற்காகவா? குழந்தையை பெற்றாயே தவிர அவனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லையே. அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனை எடுத்து வளர்த்த தாய், கொஞ்சி கொஞ்சி பேசிய அந்த அன்பு முகம், அதுதான் அவனுக்கு கைகண்ட மருந்து. எந்த டாக்டராலும் அந்த மருந்தை கொடுக்க முடியாது. ஏன், அதை கொடுக்கக்கூடியவளே நீ செய்த காரியத்தால் கொடுக்க மறுக்கிறான். நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும்.
அண்ணி அண்ணி இன்னும் உன் மனம் இறங்கவில்லையா? பாரணி, உயிர் சுத்தலாடிக் கொண்டிருக்கும் இந்த குழந்தையை ஒருமுறை பார், அது பிழைத்துவிடும். என்னிடம் எதுவும் பேசாதே. பேச வேண்டியதெல்லாம் இந்த குழந்தையிடம் பேசு. இந்தா. இல்லை வாசு, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. அந்த பாக்கியம் உள்ளவர்களை பார்க்கும் பாக்கியம் தான் எனக்கும். அந்த அறிவத்தவள் சொன்னதை மறந்துவிடு. இந்த குழந்தையின் உயிரோடு நீ விளையாடாதே. இந்தா, வாங்கிக்கொள். இதை இங்கே சாக விட்டுவிட்டு நீ எங்கே போகிறாய்? உன் மீது ஆணை. பாரிதை துரத்தால் வென்று சாவோடு போராடி கொண்டிருக்கும் இந்த குழந்தை உன்னிடம் வர வேண்டும் என்று குடிக்கிறது. நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நானாக தருகிறேன். இந்தா. ரவி, ரவி, ஐயோ, உடம்பு கொதிக்கிறது. கடவுளே, குழந்தைக்கு ஜுரம் அதிகம் தான், இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. நான் போய் மருந்து அனுப்புறேன். எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பேன்? கொஞ்சமாவது சாப்பிடு நீ. எப்படி இருக்கு? நல்லா இருந்த குழந்தைய அக்கா கிட்ட இருந்து பிரிச்சு நான் தான் கொன்னுட்டேன். நான் தான் கொன்னுட்டேன். பிரபா, நீ ஒண்ணும் செய்யல. வீணா மனசு அலட்டிக்காத. கடவுள் கைவிட மாட்டார்.
கண்ணி வைக்காது நான் கட்டி காத்த பிள்ளை இதோ கண்ணி வைக்க முடியாமல் கலங்குகிறது. வாடாத மலராக நான் வளர்த்த செல்வம் இன்று வாடி வதங்குகிறது. அழைத்த போதெல்லாம் மாடி அசைந்து வரும் அழகு மயில் இன்றைய அநீதி, இதை நான் எப்படி சகிப்பேன்? நீ எங்கும் நிறைந்தவன், யாவும் மறைந்தவன் என்று சொல்கிறார்களே, என் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் துயரத்தை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை? கருணாமூர்த்தி, எங்கள் உள்ளங்களிலே மண்டி கிடக்கும் துயரங்களை அகற்று. எங்கள் குலவிளக்கை ஏற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று. தெய்வமே, நான் உன்னிடத்தில் மாறாத பக்தி செலுத்தி வந்தது உண்மையானால் அவோடு போராடும் இந்த பச்சிளம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு. அதற்கீடாக என் உயிரை எடுத்துக்கொள். என் செல்வனுக்கு உயிர் கொடு. என் உயிரை எடுத்துக்கொள். ரவி பிழைத்து விட்டான். பிரபா, ரவி பிழைத்து விட்டான். வாசு, ரவி பிழைத்து விட்டான். கடவுள் என் பிரார்த்தனைக்கு இறங்கி என் உயிருக்கு பதிலாக ரவிக்கு உயிர் கொடுத்து விட்டான். அண்ணி, 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 வாசு, அண்ணி. ரவி, அக்கா, அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா. உங்கள் பெருமை தெரியாமல் நடந்து கொண்டேன் அக்கா. பிரபா, அக்கா, ரவிக்கு நீங்க தான் உயிர் கொடுத்தீங்க அக்கா. இல்லை பிரபா, தெய்வம் தான் ரவிக்கு உயிர் கொடுத்தார். ரவி, 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 அண்ணி, சுலோச்சனா. மருந்து சாப்பிடு அண்ணி, சாப்பிடு. ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த உயிரை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறாயா? அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணி, சாப்பிடு. பிரபா, ரவி பால் சாப்பிட்டானா? ரவியை பத்தி கவலை இல்லக்கா, உங்களை பத்தி தான். என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேஸ் ரொம்ப சீரியஸ். தூங்காம ஒரு மாசமா ராத்திரி பாலா முழிச்சிருக்காங்க. அதோட இறந்துடுவோங்கிற எண்ணம் வேற. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. இந்த குடும்பத்திற்கே ஒளி தந்த விளக்கு இப்போது அணைந்து கொண்டிருக்கிறது. அண்ணி, இப்பொழுது எப்படி இருக்கிறது? பாரம் குறைவது போல இருக்கிறது. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுகிறாய்? பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசித்தானே ஆக வேண்டும்.
வாசு, முதல் நீ என்னை பெண் பார்க்க வந்தாயே, அது இப்போது நடப்பது போல் இருக்கிறது. பிறகு இந்த வீட்டிற்கு நான் வந்தேன். நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டாய். அவைகளை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? வானத்திலே தேய்பிறை நாளை இங்கே தென்படாது. சுலோச்சனா அண்ணி, பிரபா, கண்ணாடி கொண்டு வா. பாருங்கள், இனி வாசுவுக்கு நீங்கள் தான் எல்லாம். குங்குமம் கலைந்திருக்கிறது. நான் இடுகிறேன் அக்கா. கடைசி வரையில் குங்குமம் என் நெற்றியில் இருக்க நான் கொடுத்து வைத்தவன். ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் இங்கேதானே இருக்கிறேன். இல்லை சுலோச்சனா, என்னை ஏமாத்த பார்க்கிறாய். என்னை ஏமாற்றி விட்டு எங்கோ போக பார்க்கிறாய். நான் எங்கு போனாலும் இங்குதான் திரும்பி வருவேன். உங்களை எல்லாம் பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? நான் இங்கேயே மீண்டும் பிறப்பேன், உங்களுடனேயே இருப்பேன். கடவுள் என் ஆசையை நிராகரிக்க மாட்டார். ஒன்று மட்டும் உங்களை கேட்கிறேன். இந்த வளையல்கள் என் உடலிலேயே இருக்கட்டும். இவைகள் என் தாய்மைக்காக வாசு எனக்கு பரிசாக கொடுத்தார். என்னை போல பாக்யவதி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களைப் போல கணவர், உன்னை போல ஒரு குழந்தையும் வேறு யாருக்கு கிடைப்பார்கள்? இல்லை எண்ணி, ஆதரவற்று கிடந்த எங்களுக்கு நீதான் அன்பு தெய்வமாக வந்தார். நாங்கள் தான் பாக்கியசாலிகள். நீ வரவில்லை எனில் ஆதரவேது, நீ வரவில்லை எனில் ஆதரவேது. வாடிய துளசி வாடாமல் வாழ்ந்திட, நீ வரவில்லை எனில் நீரை பொழிந்து அன்போடு காப்பவர் யார் இந்த வீட்டினில்? நீ வரவில்லை எனில் ஆதரவேது, நீ வரவில்லை எனில், நீ வரவில்லை எனில் நிழலும் ஏது, நேசம் பாசம் வளருவதேது. நிம்மதி இன்பம் என்பது ஏது, நிலையாய் தென்றல் வீசுவதேது. நீ வரவில்லை எனில் ஆதரவேது, நீ வரவில்லை எனில் ஆறுதல் அளித்திடும் அன்னையின் அன்பை அநாதை நானும் அறிவதும் ஏது. நீ வரவில்லை எனில் நிலவின் குளுமை இனிமை எல்லாம் ஏது வாழிலே. நீ வரவில்லை எனில் ஆதரவேது, நீ வரவில்லை எனில் காரிருள் நீக்கும் கலை சேர் நிலவே, காவியம் புகழும் கலாவாணி
மணியே நீ வரவில்லையெனில் இதயம் தனிலே ஜீவநாதம் எழுவதும் ஏது நீ வரவில்லையெனில் ஆதரவேது நீ வரவில்லையெனில். எந்த உடலில் இருந்தாவது ஒரு வார்த்தைகள் வெளிவருமோ அந்த உடல் இந்த சாம்பல் மேட்டில் உருத்தறியாமல் அழிந்து விட்டது. எந்த அன்னையின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர பொறுக்க மாட்டாளோ அந்த அன்னை என்னை ஆயுள் முழுதும் அழுது கொண்டே இருக்கும்படி செய்துவிட்டு போய்விட்டாள். என்னை பெறுவதற்கு ஒரு அன்னை, வளர்ப்பதற்கு ஒரு அன்னை, இரண்டு அன்னைகளையும் அளித்த கடவுள் என்னை மீண்டும் அனாதையாக்கி விட்டான். அண்ணா, அனாதையாக்கி விட்டான். இல்லை வாசு, உன் அண்ணி நம்மை அனாதையாக விட மாட்டாள். அவள் மீண்டும் நம்மிடமே வந்து விடுவாள். வாசு, அண்ணியினுடைய வளையல்கள் அழியாமல் குலையாமல் அப்படியே இருக்கின்றது. என்ன அதிசயம்! அண்ணி, நீ அழியாதவள், காலத்தால் அழிக்க முடியாத அன்பு தெய்வம், மங்கையர்களுக்கே ஒரு திலகம். அந்த வளையல்கள் தான் இவை. அந்த மங்கையர் திலகம் மீண்டும் எங்கள் வீட்டிலே பிறப்பாள். இந்த வளையல்களை அணிந்து கொள்வாள் என்பதற்காகவே இவைகள் நெருப்பில் அழிந்து போகாமல் இருந்திருக்கின்றன. மறுவருடம் அதே நாளன்று இந்த குழந்தை பிறந்தாள். இக்குழந்தையின் ஒவ்வொரு சாயலிலும் செயலிலும் அண்ணியின் உருவத்தையே காண்கின்றோம். அண்ணியினுடைய மறுபிறப்புத்தான் இந்த குழந்தை. எங்கள் அண்ணி வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அவளும் அதையே விரும்பினாள். எங்கள் விருப்பப்படி இன்றும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாள் இக்குழந்தையின் உருவத்திலே. ஆகையால் தான் சார் இந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம். குடும்பத்திலே பற்றுதல் உள்ள பெரியவர்கள் இறந்த பிறகும் அதே குடும்பத்தில் வந்து பிறப்பார்கள் என்பது நம் நாட்டு நம்பிக்கை. மிஸ்டர் வாசுதேவன், நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. அப்போ நான் போய் வரட்டுமா? போல்தானுங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? என்ன மாப்பிள, ஒரு இடத்துக்கு புறப்படுறதுன்னா சாதாரணமா இருக்குதா? முன்னெல்லாம் நம்ம குடும்பம்னா 1 1 2, இப்போ 2 நாளும் 6 ஆகி போச்சுது. 1 2 3 ஓ இல்ல, கடைக்குட்டியே அப்பா தூக்கிட்டு வருவாரு. நீலா